ஆடி அமாவாசையை முன்னிட்டு சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் இருக்கக்கூடிய இந்த கடற்கரையில் மலையாளிகள் அதிகப்படியாக கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவர்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு தற்போது அந்த தர்ப்பணம் கொடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. காலை முதலே 1000க்கும் மேற்பட்டவர்கள் ஆடி அமாவாசையை முன்னிட்டு தற்போது அந்த தர்ப்பணம் கொடுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அமாவாசை என்று பித்ருக்களுக்கு செய்யும் பூஜை மூலமாக அவர்களுக்கு உணவும் குடிநீரும் கொடுக்கப்படுவதாக நம்பப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் அமாவாசையில் ஆடி அமாவாசையும் புரட்டாசி மற்றும் தை அமாவாசை என்பது ஒரு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசையாக பார்க்கப்பட்டு வருகிறது. இன்று இந்த நாளில் சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மலையாளிகள் கலந்து கொண்டு தங்களுடைய முன்னோர்களுக்கு தற்போது அந்த தர்ப்பணம் என்பதை கொடுத்து வருகிறார்கள். கூடுதலாக பலன்களை பெறலாம் என்பது ஐதீகம். அதிலும் தெற்கு நோக்கி செல்லும் புண்ணிய நதியான காவேரி நதியுடன் மேலும் 2 நதிகள் சங்கமிக்கும் பவானி கூடுதுறையில் நீரடி பெட்ரோலுக்கான இந்த காரியங்களை செய்தால் முன்னோர்களிலிருந்து பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் அடிப்படையில் தற்போது மறைந்த முன்னோருக்கு ஆடி அமாவாசை என்று ராமேஸ்வரம், குமரி, பவானி உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் கடற்கரைகளில் தர்ப்பணம் என்பது கொடுக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக சென்னை பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கடற்கரையில் காலை முதலே 1000க்கும் மேற்பட்டவர்கள் தர்ப்பணம் கொடுத்து வருகிறார்கள். இன்று காலை 5 மணி முதல் 9:30 மணி வரை தர்ப்பணம் செய்து வருவோருக்கு தேவையான தாம்பூலம் தட்டு உள்ளிட்ட பூஜைகளுக்குரிய அனைத்து பொருட்களும் இலவசமாக ஐயப்ப பக்த சபாவின் சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக ஆடி அமாவாசை நாளான இன்று மிக முக்கிய விசேஷமாக குருப்பெயர்ச்சியும் நடைபெற்று இதனை முன்னிட்டு சென்னையில் உள்ள சிவ ஆலயங்களில் சிறப்பு பூஜையானது தொடர்ந்து நடைபெறவும் இருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டுமே ஆடி அமாவாசை, தை அமாவாசை போன்ற முக்கிய அமாவாசைகளில் மக்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம். அவர்களிடம் பலன் கிடைக்கும் என்பது ஐதீகத்தின் அடிப்படையில் தொடர்ச்சியாக தற்போது இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. தற்போது இங்க இருக்கக்கூடியவர்களிடையே கேட்கலாம். சார், தர்ப்பணம் என்று கொடுத்து வரீங்க, எதுக்கு முக்கியமா ஆடி அமாவாசை என்று இந்த தர்ப்பணம் என்பது அதிகமா இருக்கு? அதாவது அன்னைக்கு வந்துட்டு முன்னோர்கள் வந்துட்டு இந்த பூமியை நோக்கி வருவாங்க. முன்னோர்கள் வந்து பூமியை நோக்கி வருவாங்க. அந்த ஆடி அமாவாசை நேரத்தில் அந்த புவி ஈர்ப்பு அதிகமாக இருக்குன்னா பூமியை நோக்கி அந்த நாளுக்கு வருவாங்க. அப்போ வரும்போது அவங்களுக்கு வந்துட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து அவங்களை நினைச்சிருக்கும் போது அவங்க ரொம்ப மனசு, அவங்களோட ஆன்மா ரொம்ப குளிர்ந்து அவங்கள ஆசைப்படுது. ஐயா, நீங்க எங்க இருந்து வரீங்க? தர்ப்பணம் கொடுக்குறாங்க, தர்ப்பணத்தோட அந்த பலன் என்பது எப்படி கிடைக்கும்? நான் சொல்லிலிருந்து வரேங்க. என் பேர் மோகன். இது வந்து முன்னோர்களுக்கு இந்த தர்ப்பணம் வந்து முன்னோர்களுக்கு போய் நேரடியாக போய் சேர்றதுனால அந்த முன்னோர்களோட ஆசையும் அவங்களோட அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் சூரிய பகவானோட நம்ம குலதெய்வனுடைய ஆசையும் கிடைக்கிறது ஒரு நம்பிக்கை. தொடர்ந்து இன்று ஆடி அமாவாசையை முன்னிட்டு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானவர்கள் சென்னை பட்டினப்பாக்கம், அதே போன்று பெசன்ட் நகர், மெரினா உள்ளிட்ட பல்வேறு கடற்கரை இருக்கக்கூடிய அந்த நீர் நிலையங்கள்ல தற்போது அவர்கள் வந்துட்டு இந்த தர்ப்பணம் என்பதை கொடுத்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக முதலில் ஒரு 100 பேர் மற்றும் அதே போன்று ஒவ்வொரு முறை 100 பேர் என அமர்ந்து அவர்களுக்கு இந்த தர்ப்பணம் என்பது தொடர்ந்து நடைபெற்று கடற்கரைகளில் அதை பண்ணி தன்னுடைய முன்னோர்களுடைய பலனை கிடைக்கும் வகையில் தற்போது ஒவ்வொரு ஆண்டும் இந்த தர்ப்பணம் என்பது ஆடி அமாவாசை என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்று காலை முதலே ஏராளமான பக்தர்கள் சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில குவிந்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அமாவாசைக்கு போன வருஷம்லாம் இந்த அளவுக்கு கூட்டம் கிடையாது. கூட்டம் வந்து இந்த வருஷம் ஜாஸ்தி இருக்க காரணம் வந்து ஞாயிற்றுக்கிழமைனால கூட்டமாக இருக்குது. இப்போது காலையில் 5 மணி நடக்கிறதுனால ஒரு ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 200 பேர்கிட்ட உட்காடுறாங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 ரவுண்டு நடந்திருக்கும். இவ்வளோ பேர் வராங்க. இது மாதிரி ஒரு 5 இடத்துல நடக்குது. நல்ல க்ரௌடு வந்துருக்கு. மலையாளிஸ் தான் நிறைய பேர், 90% மலையாளிஸ் ஆர்வமாக வராங்க. முன்னோர்களுக்கு இந்த தர்ப்பணம் கொடுக்குறது, அது குறிப்பாக ஆடி அமாவாசையில் வந்துட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கான முக்கிய காரணம் அப்படிங்கிறது, அதாவது விடுபடுறோம்ல, இப்போது நம்மக்கிட்ட இறந்தவங்களை வந்து அந்த டைமுக்கு நம்ம கும்பிடாம விடுபடுறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஆடி அமாவாசைக்கு நம்ம கொடுத்தோன்னு வச்சுக்கலாம், எல்லாத்துக்கும் மொத்தமாக நம்ம வந்து ஒரு இது பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்கள நம்ம வந்து அவங்க மனசு கஷ்டம் நம்ம வீட்டுக்கு வரதுக்கு இது பண்ணுறோம், சாந்தப்படுத்தும். என் பேர் லட்சுமி குமார். ஆடி அமாவாசை வருஷம் நாங்கள் இங்கே வரோம். இந்த வருஷம் தான் இந்த இதுக்கு எங்கள் முன்னோர்களுக்கு நாங்கள் சாந்தப்படுத்துகிறோம். இந்த வாட்டி ஞாயிற்றுக்கிழமை நல்ல கூட்டம் வந்திருக்கு. பொதுவாக பெண்கள் ரொம்ப ஆர்வமாக வந்து செய்கிறாங்க, பண்ணுறாங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷம், ஆத்மா ரொம்ப திருப்தி. என் பேர் விஜயகுமார்.
இறந்து போனவருக்கு வேண்டி கொடுக்கணும் தான் தர்ப்பணம். ஒவ்வொரு வருஷமே இங்க வந்து நீங்க கொடுப்பீங்களா இல்ல இந்த வருஷம் தான் வரீங்களா? யூஸ்வலி எல்லா வருஷம் இங்கே இந்த இது இருக்கும். நாங்கள் இந்த வருஷம் தான் வர, நாங்கள் இதுவரை தெரியல ஆக்சுவலி. கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு காலையில இருந்து நீங்க? நல்ல கூட்டம் இருந்து 5 o'clock இருந்து இது ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, முன்னோர்களுக்கு இந்த தர்ப்பணம் கொடுக்கறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? ஏன்னா நம்மளை இந்த நிலையில கொண்டு வந்தது அவரு தானே. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும், அட்லீஸ்ட் ஒரு நாள் மட்டும் அவரை இது பண்ணிடுச்சுன்னா எப்படியான அதோட இது இருக்கும். உங்க நேம்? இந்து.